வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு நான் ஒரு சில நாட்களாக பேசவில்லை என்றால் இந்த ஊடகங்கள் எல்லோருமே நான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த டாபிக் நான் முடிக்கணும் என்று நினைக்கிறேன். இந்த சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் இன்றைக்கி ஒரு சில ஊடகங்களில் பேசும் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் எப்படி இன்னொரு கோஷ்டியை சவுக்கு சங்கர் எப்படி ஒரு மோசமான ஆள், ஆனால் அந்த ஆளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்த மட்டும் நிறைய சேனல்ஸ், இந்த யூடியூப் சேனல்ஸ் ஒரு முதலாளி நடத்துகிறாங்க. அதுக்கு நிறைய பேர் இவங்க வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி இந்த நெறியாளர்கள் அவங்க எல்லாமே வேலை செய்கிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சேனலில் போய் சேர்ந்துட்டு அங்கே வேலை செய்யும் போது அந்த சேனல் ஓனர் சப்போஸ் அவங்க ஒரு டிஎம்கே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம், இல்லாட்டி காங்கிரஸ் இல்லை பிஜேபி, அதுக்கு தகுந்தபடி பேசுகிறவங்கள தான் கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பை சான்ஸ் நெகட்டிவாக இப்போ இன்றைக்கி ஆளும் கட்சி டிஎம்கே பற்றி நெகட்டிவாக பேசினா அந்த சேனல் டிஎம்கே ஆதரவாளர்களாக இருந்தால் நம்மளோட பேசுகிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் நடக்கிறது உண்மை. அதே மாதிரி இப்போ நாங்களாம் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஐ எம் பேசிக்லி அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் ஃபார்மர். ஓகே, அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் சைடில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு போய் நாங்கள் என்ன நியூஸ் கொடுத்தா அவங்க போடவே மாட்டாங்க. ஏன்னா அது ஆளும் வர்க்கத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஐ வாஸ் தி லேடி சேர்பர்சன் ஆஃப் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபவுண்ட்ரி மென். இது ஒரு ஆம்பளைங்கள் நடத்தும் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ். அங்கே நான் தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட லைக் நாமினேட்டட் சேர்பர்சன், அந்த ஃபஸ்ட் லேடி சேர்பர்சன். அப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு லேடி ஃபவுண்ட்ரி நடத்துகிறாங்கன்னா இட் வாஸ் மீ. அப்போ நாங்கள் ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஸ்டாலின் அப்போ டெப்யூட்டி சிஎம் கூப்பிட்டோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இட் வாஸ் சில்வர் ஜூப்ளி, 25 வருஷம். இதே இது மோடி அப்போ சிஎம்மாக இருக்கும்போது அந்த ஃபவுண்ட்ரிக்காரங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி லேப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேலே மக்கள் அந்த ஃபவுண்ட்ரிஸ்க்கு இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அதே இது தான் நாங்கள் ஸ்டாலினை கூப்பிட்டுருந்தோம் இந்த சில்வர் ஜூப்ளி. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டேன். அப்போ நான் கேள்வி கேட்டேன், நான் ஃபோன்லேயே நான் கேட்டேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வராட்டி அப்போ குஷ்பு டான்ஸ், அப்போ குஷ்பு அவங்க கட்சியில் இருந்தாங்க. ஓகே, பெரிய ரொம்ப நெருக்கமாக, உங்களுக்கே புரியும். ஓகே, அப்போ நான் கேட்டேன், குஷ்பு டான்ஸ் பண்ணால் வருவீங்களா நான் கேட்டேன், நான் மூஞ்சிலே கேட்டேன். என்னென்னா ஆன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானே ஃபோன் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களோட என்ன பேசுது. ஒரு டெப்யூட்டி முதலமைச்சர், ஃபவுண்ட்ரி இஸ் தி மதர் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அதுக்கே யூ ஆர் நாட் அவைலபிள். ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கிறதே பெரிய கஷ்டம், ஃபோன் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். உங்கள் பிஎஸ் 10 கேள்வி கேட்பாங்க, எதுக்காக நீங்கள் பேசணும்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு போகுது. அப்போ நாங்கள் படுறோம் கஷ்டங்கள், எம்எஸ்எம்இஸு அன்னைக்கு குறு தொழிலெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க. பவர் கட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 16 hours இன் டே பவர் கட் இருந்துச்சு. அப்போ நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். நாங்கள் பெனால்ட்டி மட்டுமே வருஷத்துக்கு 3 கோடி கட்டினோம் இந்த பவருக்கு. நீங்கள் செய்கிற தவறுக்கு, நீங்கள் ஜென்ரேட் பண்ணாமல், நீங்கள் பண்ண தப்புக்கு, நீங்கள் பண்ண ஊழலுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். அப்போ இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனா எங்கேயும் இல்லை. அப்போல்லாம் இந்த பெரிய டிவி சேனல்ஸோ இல்லாட்டி மீடியா, ப்ரெஸ் மீடியா நம்ம போய் சொன்னால் எழுத மாட்டாங்க. அதே பணம் கொடுக்கணும். அப்போவே நான் ஓப்பனாகவே சொன்னேன், பணம் கொடுத்தா மட்டும் நீங்கள் வருவீங்களா ப்ரெஸ்காரங்கன்னு சொல்லி. ஸோ அதில் எல்லாருமே யோகிய சிகாமணிகளும் கிடையாது. இவங்களுக்கு யாருக்குமே யோகிதமும் இல்லை. இவங்க எவ்வளோ யோகியத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில். அப்போ நான் அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாலே நான் ஒரு ப்ரெஸ் மேக்சின் வாங்கினேன், இல்லை ஜஸ்ட் 1 year பிஃபோர் தட். ஆனால் சில காரணங்களுக்காக அந்த கிரைம் டைம்ஸ் ஆரம்பித்து நிறுத்திட்டேன். இப்போ இந்த யூடியூப் சேனலால் 2 இது இருக்குது, கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. இப்போ எடுத்தவங்களாம் அவங்கவுங்க அவங்க ஊரில் நடக்கிறதெல்லாம் அழகாகவே எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டுலாம் இந்த யூடியூப்பில் வந்துடும். அதில் ஒரு சில தவறான தகவல்களையும் பெரிய இதாக ரொம்ப பரபரப்பாக இது பண்ணுறாங்க. அதுவும் தப்பு. நம்ம உண்மையான நிகழ்வுகளே நம்ம பேசலாம், சொல்லலாம், போடலாம், அது தப்பே கிடையாது.
ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் தேவையற்ற நிறைய ஒரு நிகழ்வுகளை மக்கள் ஒரு சிலர் வந்து ஈவன் இந்த ஜேர்னலிஸ்ட் இவங்க ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி இல்லை. இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த அம்மாவை பற்றி சவுக்கு பேசினா, இவனை பற்றி பேசினா, அவனை பற்றி பேசினான். சவுக்கு வந்து வாஸ் அ பிளாக்மெயிலர் விச் ஐ நோ. நான் வந்து நிறைய தடவை சொல்லும் போது இவங்கெல்லாம் எல்லா சேனலும் ஓடி போய் அவங்ககிட்ட இது பேட்டி எடுத்துச்சு. என்னமோ பெரிய அவன் ஏதோ ஒரு இது எக்ஸ்பர்ட் ஆன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. நான் வந்து அந்த கான்டெக்ட்ல தான் நான் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்ட சொன்னேன். எல்லாருமே வந்து என்கிட்ட ஜெயலலிதான்னு பேசுகிறாங்க. எனக்கு வந்துட்டு ஜெயலலிதா மீறி கூட என்னால் பேசலாம். ஐ எம் பேசிக்லி அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அ ஃபார்மர் அண்ட் எஜுகேஷனிஸ்ட். ஐ எம் அ non-practicing advocate and more than that I am an anti-corruption activist. ஓகே, இவ்வளோ இதுவும் இருந்து ஆனால் எந்த ஊடகங்களும் என்னை வந்து கூப்பிட்டு இந்த கரப்ஷன் பற்றியோ இது பற்றியோ பேச. ஆனால் ஃபெலிக்ஸ் மட்டும் என்ன பண்ணிச்சு அன்னைக்கு, இட் வாஸ் என்னமோ 30 days of சவுக் சங்கர், விச் ஐ ரியலி டோன்ட் நோ. நான் சொன்னது என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கிறது, ஆனால் எல்லாருமே ஊழல்வாதிகள் கிடையாது. இதுதான் என்னோட டாபிக். நான் பேசினது ஐ ஸ்போக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணல. அவங்களுக்கு நிஜமாகவே அந்த ஜட்ஜஸ்க்கு அவங்களுக்கு தைரியம் தான் என்னை தனியாக ஒரு சேம்பரில் வச்சு கேளுங்க. அப்போ வந்து இந்த லாயர்ஸு இவங்க யாருமே தலையிடக்கூடாது நடுவில்.